மகளே என் மருமகளே இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். துளசி வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சிவகாமி கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. அதை கொடுக்க முடியாதனால இப்போ அவங்களோட பூர்வீக நிலத்தை சிவகாமி அம்மா கிட்டே கொடுத்துட்டு மிச்சம் கொடுக்குற காசை வாங்கிட்டு வரலான்னு சொல்லி துளசியோட அப்பா எல்லாரும் பேசி முடிவு பண்ணி இப்போ வீட்டை விட்டு வெளியில் வராங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அபிராமியும் அதே நேரத்தில் அவங்க அதாவது முத்துவோட அப்பா பரஞ்சோதி இருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்தோன்னா இப்போ முத்து சொன்ன பொண்ணை பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ துளசி வீட்டுக்கே வராங்க. அங்கே வந்து அபிராமி இங்கே துளசி யாருன்னு கேட்கும்போது இப்போ துளசி இவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம பார்த்த பொண்ணும் அவங்க பையன் முத்து இருக்கார்ல, அவர் பார்த்த பொண்ணும் ஒன்று தான். அதுமே இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷமான நேரத்தில் பார்த்தோம்னா சிவகாமி கிட்ட இருக்கிற அந்த அடியாளுங்க இருக்காங்களா, ரவுடிங்க, அவங்களாம் வந்து இப்போ துளசி வீட்டில் வாங்கின பணத்தை இன்னைக்கு உள்ளார கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அவங்க நிலத்தை எழுதி கொடுத்துடணும், அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா அபிராமி பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் உடனே துளசியும் அவங்க அப்பாவையும் என் கூட வாங்கன்னு சொல்லி காரில் கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு யோசனையாக தான் இருக்குது. இருந்தாலும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அவங்க போகிறாங்க. அவங்க பிரச்சனையை முதல்ல தீர்க்கலாம் அப்படின்னு. இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா சிவகாமி வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆனால் சிவகாமி ஒரு நடிப்பு நடிக்கிறாங்களே, சிவகாமியாக இருக்கட்டும் அபிராமியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் பயங்கரமாக நடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோடு கூட. அவங்க ஒருத்தர் பேசுகிறதா இருக்கட்டும் அப்படி இப்படிங்கும்போது இப்போ அபிராமி வந்து ஸ்ட்ரைட்டாக விஷயத்த சொல்கிறாங்க. துளசியோட பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பணத்தை வட்டி முதலமாக கொடுத்துட்றாங்க. அது ஒரு பெரிய கதைன்னு வச்சிங்களேன். அந்த பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இடையில அதாவது அந்த பத்திரத்தை போய் உங்களோட பத்திரத்தை எடுத்து வர சொல்கிறாங்க. அதுக்கடையில் போய் பார்த்தோம்னா அவங்களோட பெரியப்பா தானே, அவங்க பெரியப்பா பொண்ணு தானே அவங்க, அதனால் போய் பார்த்துட்டு வராங்க. அப்படி பார்க்க போகும்போது அவர் வந்து முத்துங்கிறாரு. ஏன்னா முத்துவை தானே இப்போ அபிராமி கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பார்த்தா அந்த பொண்ணு வந்து சிவகாமியோட பையன் தானே அவர், அந்த முத்து. அந்த விஷயத்துக்காக அப்படி கேட்குறாரு. ஆனால் அவளால் தான் பேச முடியாதுல்ல, அந்த குழந்தைய மாற்றி வச்சதுமே தான் அவரால் பேச முடியாமல் போயிடுச்சு, கை கால் வராமல் பேச முடியாத மாதிரி போயிடுச்சுல. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா சிவகாமி கிட்ட, இனிமேல் உங்களால் துளசியோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வான் பண்ணுற மாதிரி தான் அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ வரைக்குமே துளசியோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு. துளசிக்கும் ஒன்றும் புரியல. இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மலாம் ஒரே குடும்பம் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி யோசனை வருது, என்னன்னு ஒன்றும் புரியலையேன்னு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக பேசி முடிச்சிடுறாங்க. இப்போ துளசி வந்து அவங்க முத்துவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு காமெடியை காட்டுறாங்க பாருங்கள். என்னன்னு கேட்டால் இப்போ துளசியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வீட்டில் தான் பார்த்தா முத்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காருல, அந்த பொண்ணு விஷயமா என்ன சொல்ல போகிறாங்கன்னு. கூட சின்ன தம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் மென்டல் குரூப்புங்களாம் இருக்காங்களா, அவங்களும் வைத்து தெரிஞ்ச குரூப்பும் இருக்காங்க. எல்லாரும் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அபிராமியும் பரஞ்சோதியும் வந்து இறங்கினதுக்கப்புறம், நீ பார்த்த பொண்ணு நடந்து வருதா உருண்டு வருதானே தெரியலடா, அந்த பொண்ணுலாம் வேணாம், உங்கள் அம்மா பார்த்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணு காரில் இருக்கு பாரு அப்படின்னதுமே சின்ன தம்பி போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராரு. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பி தெரிஞ்சு போச்சு, ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் பொண்ணை திரும்பி பார்த்தா இந்த பக்கத்து முத்துவை பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தா அப்படியே செம்ம சந்தோஷப்படுறாரு. அந்த பக்கத்து பார்த்தோம்னா துளசியும் முத்துவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். பார்க்கலாம் அடுத்து ப்ரோமோ எப்படி வருது, அடுத்த எபிசோட் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.